எப்பவுமே எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் மனோதிடத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா காளை மாடு. காளை மாடு எப்படி கம்பீரமாக நிற்குமோ அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே அந்த கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஷார்ட்டாக இருந்தாலும் அந்த கம்பீரத்தோடு இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். அதனால தான் இவங்க ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். கலையில் இசையில் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இந்த இயல்பாகவே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஒரு வீட்டையே க்ளீன் பண்ண சொன்னோம்னா கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா அப்படியே புதுசாக அந்த வீடு நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி நீட்டாக அலங்கரிக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சாதாரணமாக ஒரு செடியோ ஒரு இதையோ வைக்கிறத விட இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கி ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னா அதை அழகாக நீட்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. வீட்டுக்காக அந்த அலங்காரத்துக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்திற்காக அதிகம் உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரமும் இந்த ரிஷபராசியில் இருக்குது. சந்திரனோட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரமும் இந்த ரிஷபராசியில் இருக்குது. குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீட நட்சத்திரமும் இந்த ரிஷபராசியில் இருக்குது. அதனால தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்பத்தின் மீது ஒரு பாசம் பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா தாய் ஒரு சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களால் தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி தாய் அப்படின்னாவே ஒரு பற்றோடு இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷப ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மனோகாரகன் இந்த ராசியில் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்கினாங்க அப்படின்னா அந்த மனோதிடம் இவங்ககிட்ட ஓரளவுக்கு இருக்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்புவாங்க. கரெக்டாக செயல்படுறோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் செயல்படுவாங்க. தக்க ஒரு ஆலோசனை கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கலாம். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால தொடர்ந்து ராசி அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பலமாக அமர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தரப்போகிறார். அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதாக வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். நிறைய வெற்றி வாகைகளை சூடக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு. நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். மனதளவுலையும் சரி, உள்ளத்தாலும் சரி, நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்களே உணர போகிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே நடக்கும். இது நான் வரையிலும் ஒரு தோய்வாக ஒரு முயற்சி இல்லாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பிடிப்போடு வாழக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. அதில் தொழிலையாகட்டும், வியாபாரத்திலேயாகட்டும், குடும்ப வாழ்க்கையிலேயாகட்டும் நல்ல ஒரு பிடிப்பு கிடைக்கும். இதை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களில் இறங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும். அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்களை நீங்கள் கடந்த காலத்தில் உணர்ந்துருப்பீங்க. வருகின்ற நாட்களில் இதெல்லாம் நமக்கு நஷ்டத்தை ஏற்பட்டுச்சு, இனி வருகின்ற நாட்களில் நம்ம இந்த விஷயங்கள்லாம் இறங்கக்கூடாது, இதை நம்ம இறங்கினோம்னா ஓரளவுக்கு வெற்றி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில திட்டமிடுதல்களை இந்த காலகட்டத்தில் தீட்டுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய அனுபவம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையறதுக்கும்
உங்களுடைய அனுபவமே தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உழைப்பை மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அதோட கூட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு இறங்குங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். அதே மாதிரி தான தர்மம் செய்கிறது, தொண்டு பணிகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் ஈடுபடுவீங்க. அப்படி ஈடுபடும்போது தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில் ஒரு போர்க்களமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் அமைதியாகும். ஒரு தெளிவு நிறைந்த வாழ்க்கையாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் கொஞ்சம் வெற்றியாக அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது மன உறுதியோடு இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான இடத்துல இருக்கிறார். சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் விரயஸ்தானத்தில் உச்சமாக வந்து அமர்ந்ததுனால உங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு வேலை காரணமாக குடும்பத்திலேருந்து வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய தாயாரோட உடல்நலத்தில் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். தாய்வழி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அதே மாதிரி லாபஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில், தொழிலில் இதிலெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சிறு வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால ஏப்ரல் 20க்கு அப்புறம் அவரே ஆட்சியாக வந்து அமரும் போது வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து இந்த காலகட்டம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். தேவையில்லாத வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தினால் பாதிக்கப்பட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் கொஞ்சம் சரியாகும். குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கு போதுமான வருமானம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்விக்காக நீங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். கொஞ்சம் கூடுதல் உழைப்பையும் கூடுதல் ரிஸ்கையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு. ஒரு சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் ஒரு சில நெருக்கடிகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. நீங்கள் போடுற முதலீட்டில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா இதுனா வரைக்கும் போட்ட முதலீட்டில் வருமானம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்ட அந்த நிலை மாறி போட்ட முதலீட்டில் நல்ல வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற நிலை உருவாகியிருக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலையில் ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும். இழுபறியாக ஒரு சில வழக்குகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். வேலைக்காக வெளியூரில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு சில அன்பர்கள்லாம் அந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க பல நாட்களில் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது கரெக்டாக கிடைக்காம கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கான ஒரு யோகம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில அன்பர்கள் பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் பணி நிரந்தரம் அப்படிங்கிறது கிடைக்காம கொஞ்சம் போராடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பணி நிரந்தரம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. வேலையில் ஒரு சில இடர்பாடுகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சக ஊழியர்களால் ஒரு சில பயமுறுத்தல்கள், ஒரு சில இன்னல்கள் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தற்காலிகமாக இருக்கிறவங்க பணி நிரந்தரமாகறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். கல்விக்காக நீங்கள் போடுற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா தைரிய வீரிய காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மே 10 வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கிற வேலை எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவு கிடைக்கும். தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சில நெருக்கடிகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த மிருகசீரி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்க குரு பகவான் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியை கொடுப்பார். கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க. 6, 8, 10 ஆகிய இடத்தை பார்க்கும்போது குரு மறைந்திருக்கும் போது நல்ல ஒரு செல்வாக்கு உயரும் நம்மளுடைய மிருகசீரி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நேற்று வரை நான் போராடி பார்த்துட்டேன்பா, என்னுடைய வியாபாரத்தில் போதுமான லாபமே கிடைக்கல, நானும் பல வழிகளில் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அதில் லாபமே கிடைக்கல அப்படின்னு பயந்து பயந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுடைய முயற்சி அதிகமாக கொஞ்சம் போட்டு பார்ப்போம். வருமானம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி முயற்சி அதிகமாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும். அப்படி வரும்போதே நிறைய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மிருகசீரி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு